எல்லாருக்கும் நமஸ்காரம். பிலீஃப், ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இதை பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வெளிநாட்டுல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பெரிய ரொம்ப ஹைட்டா இருக்கிற பில்டிங்ஸ், கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து இன்னொரு பெரிய பில்டிங்க்கு ஒரு கயிறு கட்டிட்டு ஒருத்தன் வந்து அந்த கயிறு மேல ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு நடக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஸோ அப்ப என்ன ஆகுது, கீழே நிறைய பேர் கூடிட்டு அவனை என்கரேஜ் பண்றாங்க, நல்லா முடியும் முடியும், வா 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 அப்படின்னு. ஸோ அவனும் வந்து அழகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் பண்ணி அடுத்த சைடுக்கு வந்து விடுறான். எல்லாரும் வந்து அப்படியே அவனை நல்லா கரகோஷம் பண்ணி அவனுக்கு வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்றான். அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவள் கேட்கிறான், இப்ப நான் மறுபடியும் இந்த எங்க இறங்கினோ அங்கிருந்து திருப்பி நான் கிளம்பி வந்த அந்த இடத்துக்கே நான் மறுபடியும் இதே கயர்ல நான் போக முடியுமா அப்படின்னு அவளை கேட்கிறான். எல்லாம் கண்டிப்பா போலாம், நீ போக முடியும், உன்னால முடியும் முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவன் மேல நம்பிக்கை இருக்கு, அவனால பண்ண முடியும்னு. அதனால சரி அவனும் வந்து பண்ணலாமான்னு. அதுக்கப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றது. இவன் சொல்றான், இவ்வளவு நீங்க என்கரேஜ் பண்றீங்க, உங்களோட யாராவது உங்க ஒருத்தருடைய குழந்தைய என்கிட்ட கொடுங்கோ, நான் அதை தோல்ல வச்சுட்டு இந்த தடவை அப்படி நான் ட்ரை பண்றேன், இங்க இருந்து அங்க போக பாக்குறேன் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே எல்லாரும் சைலண்ட், யாரும் அது முன் வரல. தட் மீன்ஸ் அவளுக்கு அவ மேல ட்ரஸ்ட் இல்லை. ஸோ ட்ரஸ்ட்ங்கிறது என்ன? அசைக்க முடியாத நம்பிக்கை. கண்டிப்பா நம்மளுக்கு அது நடக்கும், நம்மளால வந்து அது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான அசைக்க முடியாத தீவிரமான நம்பிக்கை தான் ட்ரஸ்ட். நம்ம ஜென்ரலா இந்த பிலீஃப்ங்கிறத வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம படிக்கிற இடத்துல அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட எல்லாம், இல்ல ஒரு மிருகம், இந்த மாதிரி இதுல எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், பிலீஃப், நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிறது நாம வைக்க வேண்டியது கடவுள்கிட்ட. ஏன்? அதனால என்ன யூஸ்? அப்போ எனக்கு வந்து கஷ்டம் இருக்கு, அதை அவர் தீர்த்துடுவாரா? எனக்கு இவ்வளவு லாஸ் இருக்கு, கடன் இருக்கு, அதை அவர் கட்டிடுவாரா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. அவர் கட்ட மாட்டார், அவர் உடனே தீர்த்து வைக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு சின்னதா ஒரு ரெண்டு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்தோம்னாக்க ஏன் அப்படிங்கிறது புரியும். ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கையெல்லாம் இல்லை சுவாமி மேல, ஏன்னா வந்து இந்த மாதிரி கஷ்டம்லாம் வருது, எனக்கு கர்மத்தெல்லாம் வச்சுட்டு நான் அதனாலதான் நான் தீரணும், அதனாலதான் நான் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா நான் என்னத்துக்காக வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை சுவாமி மேல வச்சுக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு எண்ணம், கேள்வி. ஓகே, இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார், அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல, அவருக்கு நஷ்டம் இருக்கு, பணம் வந்து உதவிகள் கிடைக்க மாட்டேங்கிறது, அவரால் மேல வாழ்க்கையில வந்து எப்படி முன்னுக்கு வரணும்னு தெரியல. அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்க? அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த காலத்துல பெண்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிகரெட் பிடிப்பாங்க இல்லையா, ஸ்மோக்கிங். அடுத்தது என்ன ஆகும், அதுலயும் அவங்களால யோசிச்சு எதுவும் செய்ய முடியலையா, கொஞ்சம் இன்னும் மன அழுத்தங்களா இருக்கா, அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா மது பழக்கம், அதுல போய் அடிமை ஆயிடுவாங்க. அதுலயும் அந்த போதை உங்களுக்கு இதுவாகல, மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கல, அடுத்த ஸ்டெப் ட்ரக்ஸுக்கு போவாங்க இல்லையா? இது நம்ம எல்லாரும் இந்த நாள்ல பார்த்துட்டு மனசு வருத்தப்பட வேண்டிய விஷயமும் இது. அப்படியாப்பட்டவங்க அந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமை ஆறுதுனால என்ன ஆறுது? அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியறதா? கண்டிப்பா இல்ல. இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதா? இல்ல. அவங்க உடம்பு நல்லா இருக்கா? அதுவும் இல்லை. உடல்ல வந்து உள்ள உறுப்புகள் எல்லாம் வந்து பாதிப்பு வருது, கண்டிப்பா வருது. ஓகே, வெளி தோற்றம் என்ன ஆகுது? அவங்க முகத்துல, கண்ணுல, உதட்டுல, கன்னங்கள்ல பிளஸ் முடி எல்லாமே வந்து பாதிப்பு வருது. அதனால என்ன ஆகுது? வெளி தோற்றமும் பாதிக்கப்படுகிறது. சோ என்ன ஆகுது? அவருடைய மனுஷாங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே வந்து அவனையோ அவளையோ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா? அருவருப்பா கொஞ்சம் நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க வந்துட்டாரா, உட்காந்துக்கு இதெல்லாம் பணம் கேட்போம், பொய் சொல்லுவோம், ஏதாவது நம்மளுக்கு வந்து ஆட்டையை போடுறதுக்கு வருவோம், இதுதான் நினைக்க தோணுது. ஆக நம்ம வந்து எந்த விதத்திலையும் இதனால ஒரு பலனையும் நம்ம அனுபவிக்கல, நம்ம அது வந்து மீண்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. ஆக கடைசியில என்ன பண்றோம்? இந்த திடமான நம்பிக்கை இல்லாததுனால
வாழ்க்கையில நம்ம வாழ மாட்டேங்கிறோம், வாழ்க்கையில அழிஞ்சு போகிறதுக்கான பாதையை தான் தேடிட்டு போறோம். ஓகே, இப்போ தீவிரமான நம்பிக்கை இருக்கு, ஆனா எந்த கஷ்டத்தையும் அவரை பணம் கொடுத்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படியாப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஓகே, ஐ வில் டெல் யூ. நிச்சயமா அசைக்க முடியாத நம்பிக்கை, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பெரிய கஷ்டம் வரச்சு கோவிலுக்கு போவாங்க, இல்லையா அவங்க வீட்டுல பூஜை ரூம், அவங்களுக்கு எந்த சுவாமி வச்சிருக்காங்களோ அது கிட்ட போய் உட்காருவாங்க. உட்கார்ந்து அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அழுவாங்க. என்ன அழகு அப்படின்னு கேட்கலாம், இதுவா அப்படின்னு. எஸ், மனசு பாதிக்கப்பட்டிருக்கே, மனசுல ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு குறைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது பிசிக்கலி ஆல்சோ நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் குறைய குறைய பிசிக்கலி ஆல்சோ நம்ம வீக் ஆயிடுறோம். அப்ப கண்டிப்பா நம்ம அந்த வீக்னஸ் எக்ஸ்பிளனேஷன் என்ன? அழுகதா. சோ அழுவோம், அதனால தப்பே கிடையாது. மனசுல இருக்கிற பாரத்தை நீ கொட்டி அழும்போது உன் மனசு லேசாருது, அதுல இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது குறைஞ்சு போகுது. சம்டைம்ஸ் இவ்வளோ பண்ணினதுக்கு அப்புறம் வீட்டுல நம்ம பண்ணும்போது கண் அயர்ந்துடுவோம், நம்மள மீறி தூங்கிடுவோம். ஆனால் அது பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஸ்திதி அப்படின்னு பார்த்தா, உன் மனசு லைட்டா இருக்கும், உன்னுடைய சிந்தனை கிளியரா இருக்கும். சோ அப்ப ஏதாவது ஒரு வித வழிய அவர் காமிச்சு கொடுப்பார். ஒண்ணு, இப்ப எல்லாருக்கும் கையில உடனே கண்ணை முழிச்சாக்க உடனே போன் இல்லையா? சோ உடனே அதுல ஏதோ பார்க்கச்சே ஏதோ ஒரு நல்ல வித ஃபார்வர்டு வரும். இல்ல ஒரு வீட்டுல இருக்கிற மனுஷங்களோ இல்ல ஒரு தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு சென்டென்ஸ் ஏதோ சொல்லியிருப்பாங்க, அதுல இருந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஓ, இந்த ஒரு பாதை இருக்கே அப்படின்னு தோணும். இதுக்கும் ஒரு சின்ன ஒரு வசனம் கலைமாமணி சந்திரமோகன்றவர் ஒரு நாடகத்துல எழுதியிருந்தார். சின்ன கல்லு, அது வைஃப் ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா, இதே மாதிரி கஷ்டத்துல இருக்காச்சே, ஒரு சின்ன கல்ல கண்ணு பக்கத்துல வச்சுட்டு நீ பாத்தீங்கன்னா உலகமே இருட்டா தெரியும். ஆனா அதே கல்ல கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு, இயற்கைகளுடைய அழகெல்லாம் உன் கண்ணுக்கு புரியும். அதேதான் இந்த ப்ராப்ளத்தை முதாதாரமா நம்ம நினைச்சு அப்படியே உட்கார்ந்துட்டோம்னா சொல்யூஷன் கிடைக்காது. இந்த மாதிரி அந்த திட நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு பாதையை அவர் காட்டுவார். அந்த மாதிரி பாதை அப்புறம் பிடிச்சிட்டு போகிறச்சு, ஓ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதனால உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கு, நம்மளுடைய வெளி தோற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கு, ஏன்னா முகம் கிளியரா இருக்கு. அதனால 4 பேர் நம்மளுக்கு உதவறதுக்கும் வருவாங்க, இல்ல ஒரு நல்லதை சப்போர்ட் பண்றதுக்கும் வர்ற சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டா கூட நம்மாலேயே அந்த நம்பிக்கையை வச்சுட்டு மேல வாழ்க்கையில முன்னேற கண்டிப்பா முடியும். அப்படி வர்றச்சே நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கடவுளை மேல அதிபக்தி இல்லைன்னாக்க அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் மாத்திரம் இல்ல, 4 முறை தீர்ப்புன்னே சொல்லியிருக்காங்க. நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அதனால இந்த திடமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கடவுள் கிட்ட வச்சுட்டு நமக்கு எந்த நிலைமையிலையும் அவர் நம்மளை கூட்டிட்டு போவார், அவர் நம்மளை வழிகாட்டுவார்னு சிந்திச்சு அதே வழியில நடப்போம், வாழ்க்கைய செழிப்பா வச்சுப்போம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.